லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 6 மந்த்ஸாக உங்களுடைய ஆதரவு, அன்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதும் போதும் ஜென்சி கிட்ஸ் மேலே நிறைய லைவ் லைட் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா வெறும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் அப்படிங்கிறத நாடே பார்க்குது, இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு ரொம்ப பொறுப்பான ஆட்களாக ஜென்சி கிட்ஸ் மாறிருக்கீங்க. உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுல நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது நாள்தோறும். இந்த மந்த், அதாவது அப்கமிங் செப்டம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம அவுட்டர் பிளானட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அவுட்டர் பிளானட்ஸில் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் இருக்கு இல்லையா? இது இப்போ ரெட்ரோகேட் ஆகுது. கும்பராசிலிருந்து மகரத்தோட எட்ஜுக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் பார்க்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த பிளானட் ஆஃப் ஏஐ, பிளானட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பிளானட் பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து ரிஷபத்தை நோக்கி வரக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. இதுவும் வக்ரமாக தான் வருது. அதுக்கப்புறம் நெப்டியூன், த ஃபயர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெப்டியூன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து மீனத்துக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இது ரெண்டுமே எட்ஜில் நிற்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஓவராலாக இந்த அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப ரெட்ரோகேட் ஆகுது. அதே மாதிரி கைரானுமே பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்துக்குள்ளேயே ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ 4 அவுட்டர் பிளானட்ஸும் ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்பெஷலாக ஜென்சிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே பிளானட்ஸ் நல்ல நிலையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற சூழல்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி ரெட்ரோகேட் ஆகக்கூடிய ஃபேஸில் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்க்குறோம். ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸாக இந்த பீரியடை நம்ம பார்த்துக்கலாம். வேதிக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உச்சமாகுது, புதனும் உச்சமாகுது. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ராகுவும் கேதுவும் கரெக்டாக கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஓவராலாக இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஜென்சிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு இந்த செப்டம்பர் மந்த், அதுவும் குறிப்பாக ஜென்சிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்க போது. இந்த ரீபார்ன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்ஷனரியில் அதுக்கெல்லாம் மீனிங் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களை நீங்களே மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். எப்படி க்ரீக்கில் ஒரு மித்தாலஜிக்கல் பேர்டு இருக்குல்ல, ஃபீனிக்ஸ், சாம்பல் இருந்து அப்படியே எந்திரிச்சு வரும் அப்படின்னு, அது மாதிரி வரக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள். இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எப்படிப்பட்டவர்கள், நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய முதிர்ச்சியான விஷயங்களை கொடுக்கும். இதில் என்ன அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம பேக்காவே இருந்திருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து உங்களை மீண்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை காலம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குரு ரொம்ப அழகாக உச்சமாக இருக்கிறாரு, புதனும் சாதகமாக இருக்காரு, ப்ளூட்டோ சாதகமாக இருக்கு, கைரான் உங்களுடைய மன ஆறுதல்கள்லாம் கொடுக்கும். அப்படிங்கிறப்ப இந்த பீரியடை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முறையாக பயன்படுத்திக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் எடுத்தோம்னா எஜுகேஷனில் இந்த பிடிப்பே இல்லாமல் நிறைய குழந்தைகள் இருந்திருப்பீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 13லேருந்து 17 வயசில் இருக்கக்கூடிய, அது அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு படிப்பு மேலே ஒரு பிடிப்பே இருந்திருக்காது மீனராசியில். உங்கள் பிள்ளைங்க யாராவது மீனராசியாக இருந்தால் இதை நீங்கள் அழகாக கார்லேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்குலாம் ஏன் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குன்னா, என்ன படித்து நான் கேமிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் எனக்கு விளையாண்டுட்டே இருக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கில் பேஸ்டில், ஸ்போர்ட்ஸில் இதிலலாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருப்பாங்க. அதனால் அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன் சைட் வந்திருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை நம்ம லோவாக ஸ்கோர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயம் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாம் நோக்கி நகரக்கூடிய மீனராசிக்காரங்களாம் ரொம்ப தீவிரமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. 10th 12th நான் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கான டைமிங் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. இது நாள் வரைக்கும் நான் எதுவும் படிக்கல, ஏன்னா செப்டம்பர் வரைக்கும் வந்துருச்சு, ஒரு குவார்டர்லிலாம் தாண்டக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன்.
இது நாள் வரைக்கும் படிக்கலாம்னா இப்போ இருந்து உங்களுடைய விஷயங்களை வந்து இனிஷியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் அதுக்கான முயற்சிகள் இருக்கலாம். அதே மாதிரி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக இந்த மந்த் அமைய போது முறையாக பயன்படுத்திக்கோங்க. எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஸ்டேட் ரேங்க் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து மீனத்துக்கு இருக்குது. அதெல்லாம் முறையாக பயன்படுத்திக்கோங்க. இது நாள் வரைக்கும் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டேன், நிறைய தடவை எஸ்எஸ்சிலாம் எழுதி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தால் கூட போய் எழுதுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட், நான் போய் எழுத மாட்டேன் அந்த எண்ணமே வேணாம். இதில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போய் எழுதி பாருங்கள். அடுத்து ஜாப் அண்ட் கெரியர் வரப்போ ஒரு பெரிய ஸ்விட்ச் ஓவர் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத துறைக்கெல்லாம் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு யோகம் இருக்குது, ஐவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் உங்களை நீங்கள் யாருன்னு பிராண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நெட்வொர்க்கிங் கிடைக்கும். இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆள்லாம் நமக்கு ஈஸியாக கான்டாக்டில் எப்படி வந்தாங்க அப்படின்னு நீங்களே உட்காந்து யோசிக்கிற அளவுக்கான நெட்வொர்க்கிங் வரும். திடீர்னு ஒரு சினி ஸ்டார்ஸோடலாம் தொடர்புகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஏதாவது கிளாத்திங் சார்ந்த பேசிஸில் அவங்களுக்கு வந்து காஸ்டியூம் டிசைனராக மாறுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பிராண்டுக்கு வந்து நீங்கள் அம்பாசிடராக மாறுறதுக்கான வாய்ப்பும் வந்து மீனத்துக்கு வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டைலிங்கில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ, குறிப்பாக வந்து இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து சீனியராக ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உங்களுக்காக ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸ் வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட இண்டஸ்ட்ரியவே நீங்கள் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது. மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், இதுலேருந்து நான் அடுத்ததுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக மாறலாம். இந்த மாதம் வந்து அதுக்கேற்ற முயற்சிகளையும் அந்த எண்ணங்களையும் அதிகமாக கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. அப்படியே வந்து ஃபேமிலி செக்டாரில் வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மன முறிவுகள் பிரிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களுடைய வே ஆஃப் டோன் அப்படிங்கிறதும் வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா தெரிஞ்ச விஷயமோ தெரியாத விஷயமோ எப்படி முறையாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். நீங்கள் ஒரு டோனில் சொல்லி அது அவங்களுக்கு வேறு மாதிரி கன்வே ஆகி அதனால் வீட்டில் வந்து பஞ்சாயத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேர்ட்ஸில் கொஞ்சம் ஹம்பிள்னஸ் அப்படிங்கிற விஷயத்த ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த இப்போ மாடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் பசு அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பழகிக்கோங்க. நல்ல விஷயமாகவே இருக்கும். ஆனால் சொல்கிற விதத்தினால நீங்கள் தப்பான ஆளாக தெரிவிங்க. அதனால் அதை சொல்கிற விதம் அப்படிங்கிற விஷயத்த மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் வரப்போ உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இருக்கிற விஷயத்த அழகாக கொண்டு போனால் போதும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஆனால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சரியான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறோமா, சரியான பார்ட்னரை தான் தேர்ந்தெடுத்திருக்கோமா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா நாம் அவங்களுக்கு சரியாக தான் நடந்துக்கிறோமா, இதனால் வரைக்கும் அவங்க தான் எல்லாமே நமக்கு பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம எதுவுமே பண்ணது இல்லையே, இனிமேலாவது நல்லா பண்ண முடியுமா, இந்த மாதிரியான எண்ணங்களும் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். செல்ஃப் டவுட் அப்படிங்கிற விஷயமோ இல்லை பார்ட்னரை சந்தேகப்படுற விஷயம் இந்த மாதிரி எதுவுமே வேணாம். இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இயல்பாக அழகாக கொண்டு போனீங்க அப்படின்னாலே நல்லா இருக்கு. நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் லவ்வர் இன்னொருத்தரோட பேசினாலே வந்து உங்களுக்கு பயங்கர பொசசிவ் ஆகும். இவங்க ஒருவேளை நம்மளை கிராஸ் பண்ணி வந்துருவாங்களோ, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். அது எல்லாத்தையுமே ஓரம் கட்டி வச்சுட்டு உங்கள் பார்ட்னரை நம்புங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க அடுத்தவங்களை தேடி போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நீங்களே எல்லாமே வந்து கொடுத்துட்றீங்க அப்படிங்கிறப்ப அது அன்பாக இருக்கட்டும் அக்கறையாக இருக்கட்டும் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து ஃபுல்ஃபில் ஆகிடுது அவங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களுடைய அன்பு உங்களோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் மற்ற விஷயங்களை தேடிலாம் அவங்க போக மாட்டாங்க. உங்களுடைய கற்பனை குதிரைகள் அப்படியே ஓட விடாமல் அதுக்கு கொஞ்சம் கடிவாளம் போட்டுட்டு ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப இயல்பாக கொண்டு போனாலே நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட இந்த டாக்ஸிசிட்டி அப்படிங்கிற விஷயத்த இம்போர் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் சிக்கலாகும் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தை ஜென்சியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க ரொம்ப அழகாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா லைஃப்லேயே இந்த மந்த் வந்து மறக்க முடியாத நிறைய மாற்றங்களை கொடுக்கும். முறையாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சொந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து என்னுடைய லவ் அப்படிங்கிற விஷயம் எந்த திசையிலேருந்து எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதுக்கடுத்து எனக்கான ஒரு செல்ஃபான ஒரு ஹாரோஸ்கோப் ஹேண்ட் ரிட்டனாக அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடாலஜியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் எனக்குமான டேர்ம் சரியில்லாமல் இருக்குது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், இல்லை வந்து நான் ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து இந்த காலகட்டம் சரியாக இருக்குமா, அங்கே போய் என்னால் பிஜி பண்ண முடியுமா, அங்கே போனால் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எனக்கு ஒத்துக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நிறையவே இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே. இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக எங்களோட கனெக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ்
உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜென்சி ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.